கரவை கனங்கள் பல கறந்து சேற்றார் திரள் வழிய சென்று செற செய்யும் கூற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே போற்றரவல் கொள்கு புறமயிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சீற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி ஏற்று கூறங்கும் பொருளெலோரெம்பாவாய். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை. பதிகம் 11. திருச்சிற்றம்பலம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காண் ஆரல் போல் செய்யா வெண்ணீரு ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆற்றன் கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸோ இன்னைக்கு 11வது பாட்டில் நம்ம முதல் பகுதி பார்க்குறது முழுக்க வந்து கன்று, பால், அப்புறமா கிருஷ்ணர், இது போன்ற விஷயங்கள் இருக்குது. அப்போது it is clear it is a Vedic image. In the Veda, cow is the divine light. The white cow is pure consciousness in which there is light. Milk is the knowledge and power descending from the divine consciousness. So இந்த பாவை நோம்புல நம்ம வந்து தவம் இருக்கிறாங்க இந்த பெண்கள். அதில் வந்து ஒரு 10 பெண்களை வந்து பார்க்குறோம் இப்போ சொல்கிறோம். அந்த 10 பெண்கள் ஆல்ரெடி நோன்பு நேற்று பார்த்தோம். அவங்க தெய்வத்தை தவம் பண்ணி போன பிறவியில் செஞ்ச புண்ணியத்தினால இந்த பிறவியில் அந்த ஆயர்பாடி பெண்ணாக பிறந்திருக்காள். ஆயர்பாடி பெண்ணாக பிறக்கிறது அப்படின்னா கிருஷ்ணருடைய மனதுக்கு ரொம்பவும் பிடித்த, ஏன் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணரை எந்த நேரமும் மனதில் வந்து தியானித்து கொண்டே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இந்த ஜீவாத்மா, டிரான்ஸ்ஃபார்ம்டு பீயிங் இல்லை டுவர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி இருக்கிற ஒரு ஹையர் கான்ஷியஸை தொட்டிருக்கிற ஆன்மா தன்னை சுற்றி எப்பவும் ஒளியுடன் விளங்குது. ப்ளஸ் வந்து அந்த ஜீவனானது தன்னுடைய எல்லா கரணங்களையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து விடுகிறது. அப்போது அது வந்து அதுக்கு என்ன நடக்குது? அந்த ஜீவாத்மாக்கு ஞானம் பிறக்குது. அந்த ஞானம் ஒரு பவராக, ஒரு சக்தியாக, இறைவனின் பவராக, இறைவனின் சக்தியாக திருவுருமாற்றம் அடையுது. அதனால தான் அந்த ஒளியை எப்பொழுதும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குலத்தில் இருக்கிற பெண்ணே, நீ வந்து மற்ற இந்த வழியில் வந்து போகக்கூடிய பெண்களுக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து இங்கே ஒரு கலெக்டிவிட்டியை அகெயின் வந்து ஆண்டாள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு கலெக்டிவிட்டியில் வந்து தனியாக ஒருத்தர் ஒரு ஞானத்தை அடைவது சாத்தியமாக இருந்தாலும் ஒரு கூட்டாக பண்ணும்பொழுது இறைவன் இம்மீடியட்டாக வராரு. அதுதான் இங்கே சிம்பாலிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த பால் எதை குறிக்குது அப்படின்னா, நாம் இந்த உயர் நிலையில் இருக்கும் போது அப்படி ஒரு பக்தி பிரவாகமாக ஊற்றெடுக்குது ஒரு ஜீவனுக்குள்ள. ஸோ அதுதான் ஒரு பெரிய செல்வ செழிப்பு. செல்வ பெண்டாட்டி அப்படின்னா ரிச்சஸ். என்ன ரிச்சஸ்? அதுக்கு மதர் சொல்கிற விளக்கம், இட் இஸ் த டிவைன் டு whom all the riches belong. It is the divine who lends them to living beings. It is he to whom they must naturally return. ஸோ இந்த செல்வம் அப்படிங்கிறது இத்தகைய விஷயம், கடவுளிடமிருந்து கிடைக்கிற விஷயம். அப்போது நம்ம இங்கே பார்க்கலாம், கிருஷ்ணருக்கு உகந்த அத்தனை மலர்களை நான் இங்கே வந்து காண்பித்திருக்கிறேன். அதில் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா கூட கிருஷ்ணாஸ் லைட் இன் த மைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சார்மிங் வே ஆஃப் பிகமிங் இன்டெலிஜென்ட். ஸோ அந்த ஒளி வந்து பட இந்த மைண்ட் எப்படி ஆகுதான்,
சித்தம் வந்து அப்படியே வந்து பிரவாகமாக செல்வ செழிப்பை உடைய ஒரு தன்மையாக அது மாறுது. ஸோ இது போல எல்லா விஷயத்துலேயும் அந்த தெய்வத்தோடைய தொடுதல் இருக்கிறதுனால தான் இது சாத்தியம். அந்த மாதிரி இருக்கிறவங்க மற்ற அதில் இந்த ஜேர்னியில் போகக்கூடியவங்கள ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோழிமார். இங்கே புற்றரவு அல்குல் புனைமயிலே போதராய், இந்த 2 விஷயம் வந்து ஸ்னேக் அண்ட் பீகாக், அதாவது பாம்பு, படம் எடுக்கிற பாம்பும் அப்புறமா வந்து மயில். ஸோ பாம்பு எப்பயுமே லோயர் வயிற்றில் தான் வந்து குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா பீகாக் தான் எப்போவுமே எதிரி, பாம்பை வந்து இது பண்ணுறது. ஆனால் இங்கே வந்து ஹூடட் ஸ்னேக், அப்படி படம் எடுக்கிற பாம்பு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். அதனால் இது வந்து ஒரு டிவைன் எனர்ஜியும், அது வந்து சக்தியை குறிக்குது, எனர்ஜியை குறிக்கிறதுனால அது இருக்குது. ப்ளஸ் இந்த பெண் எப்போவும் அந்த பக்தியில் இருக்கனால அந்த மயில் உடைய சிம்பிள் பீகாக் வந்து விக்ட்ரி, தெய்வ சாநித்தியத்தை அடையில வெற்றி காண்கிறாள். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நிலையில் இருக்கிற பெண்ணை ஆண்டாள் வந்து உன் சுற்றத்தாரை அனைவருக்கும் உதவி பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். அங்கே வந்து ஒளி, இங்கேயும் ஒளி. ஸோ அங்கே வந்து கிருஷ்ணரை வாங்கன்னு கூப்பிடுறாங்க, இங்கேயும் சிவபிரானை வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க. ஸோ சிவாவை பற்றி என்ன சொல்கிறார் பகவான் அப்படின்னா, சிவா ஆன் த வே இஸ் பவர் that pours the light but also scrutinizes the sadhak to see whether he is ready for farther advance. When he let him pass, then is the rush of new and higher experience, the march and progress of divine force, God and power, transformation of nature into higher consciousness. ஸோ இப்போது இது வந்து ஒரு லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் ஒரு சாதகர்களுடைய அவங்களுக்கு வரக்கூடிய விஷன்ஸை வந்து பகவான் அரவிந்தர் கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு நடந்த அந்த ட்ரீம்க்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லியிருக்கார். அதில் வந்து சிம்பிள்ஸ் அப்படின்னு அதை எடுத்து தான் இதில் வந்து லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் அவர் கொடுத்துருக்காரு, கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோவில். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த ஒரு இயற்கை குணங்களை உயர்நிலைக்கு மாற்றக்கூடிய ஆசிர்வாதத்தை வந்து கொடுக்கக்கூடிய கடவுளாக சிவபெருமான் இருக்கிறார். அப்போ வாட்டர் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த பாடலில் முதல் நம்ம பார்த்தா ஒரு வண்டு எப்படி வந்து ஒரு தடாகத்தில், அதாவது ஒரு லேக்கில் வந்து குதித்து தண்ணியில் வந்து ஒரு சலசலப்பை வந்து அந்த வண்டு வந்தால் அதை பார்த்தா எல்லாரும் நமக்கு ஒரு பயம் வரும்ல. அந்த நேரத்தில் நம்ம எங்கேயாவது தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது அது தண்ணியில் அந்த மாதிரி ஒரு சீன் இருந்தால் எப்படி ஒருத்தர் வந்து அலைப்பாய்வாங்க, திணறுவாங்க. அது போல் வந்து சிவபெருமானின் காலணி சத்தம் ஜல் ஜல் ஜல்னு இந்த கேட்குது. ஸோ இந்த ஜிங்லிங் பெல்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, உபனிஷத்தில் சைன் ஆஃப் ரியலைசேஷன் அப்ரோச்சிங். ஸோ இந்த இது போன்ற கடவுள் எப்போ வராரு, அந்த ஜீவாத்மா கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரியலைசேஷன், கடவுளை பற்றி புரிதல் வரும்பொழுது தான் அவர் நம்மளை தேடி வராரு. அப்போது தண்ணியில் வந்து தண்ணியை வந்து எக்ஸாம்பிள் காட்டுறாங்க, லேக்கு காட்டுறாங்கன்னா அது லேக்கு, அந்த தடாகம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனின் உணர்வு நிலையில் கடவுளுடைய தொடுதல் வரும்பொழுது கடவுள் நம்மை தேடி வருகிறார். அதுதான் இங்கே வந்து இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் அதுக்கு நடுவில் சிறு மருங்கு மையார் தடங்கன் மடந்தை இங்கே மணவாளா, அப்போது பார்வதி தேவியும் அங்கே வந்து குறிப்பிடுறாங்க. ஏன்னா எல்லா கடவுள் மும்மூர்த்திகளுக்கும் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி இல்லாமல் அவங்கள இந்த முழுமுதற் கடவுள்களால் செயல்பட முடியாது. அதுக்காக அங்கே பார்வதி தேவியும் வந்து மாணிக்க வாசகர் ஹைலைட் பண்ணி காட்டி, அந்த பெண் சக்தி, டிவைன் கான்ஷியஸ்னஸ், மதர் கான்ஷியஸ்னஸ்
எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை. வெறும் புருஷா மட்டும் இல்லை, பிரகிருதி தெய்வ பிரகிருதியும் ரொம்ப முக்கியம் இந்த கடவுளை அடையக்கூடிய பாதையில். கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. இங்கே போட்டிருக்கிற எல்லா கார்ட்ஸையும் கொஞ்சம் பாருங்கள், நிறைய விஷயங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. நாளை பார்க்கலாம்.